स्यावत्पत्तजनार्पियन्तु अविचारितोमं स्तम्भे विदारस्तम निरुद्धं लक्ष्मीनु सम्मं शरणं भवद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कृत्यार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सविधत्तां सदा भवद्ये निरवद्यानां सद्यां पुनरुक्तां शरणं बहुभितानां षडगोपमीश्वरं श्रीरङ्गेश इति दुराकरुणयासौ स्यादिप्रेक्षितं ज्ञातश्रीनरसिंहराजमुनिपादाब्धिरं तान्तिक्षादयादिविश्वगुणैर्वान्तं बुधाग्रेसरं श्रीवद्रक्कचटारियोनिवृत्तिविषयोनिधिं संशये श्रीवच्छ्रीरङ्गमुक्तीश्वरचलरिगुणादृष्टं विस्तात्मानं सुमे नरहरि षडजित् योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभु यतिपतेः प्राप्तलक्ष्मीतिमास्तानं सेवेतीन्द्रं सकलगुणदिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहजलजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडगोपवृद्धिं वेदान्तदेशीतीन्द्रं प्रपद्ये श्रीमद्रङ्गषडारि संविवरालब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुराजरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षात्मकं सेवे रङ्गश्रीरसागरं नारायणयोगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरत्वत्रयत्तसारमनवद्यमं भक्तिं नारायणादिर्गुरुजिह्वाभिषिक्तं श्रीरङ्गनाथविषयकरमाश्रयामः முள்ளிச்செழுமலரோர் கொல்லிக்கண் உள்ளங்கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்களியன் கார்களியவதி மறுவாளன் தந்தான் மடல். போன வாரம் வரை புறத்தி வந்தா அவளே வந்தா. எப்படியானா வால்மீகி பகவான் ஆசிரமத்துக்கு நாரதரே எழுந்துள்ளோ அப்படி வந்தா. வால்மீகி பகவான் கேள்வி கேட்ட பொழுது இந்த உலகத்துல இந்த 16 குணங்களோடு இப்பொழுது வாழ்பவன் ஆறு அப்படின்னு வால்மீகி பகவான் கேள்வி கேட்ட போது அந்த குணானுபவத்துல இழித்த அவர் கேள்வி கேட்கும் போதே 16 பண்புகளை பட்டியலிட்ட போதே அந்த குணானுபவத்துல ஆழ்ந்த அவர் நாரதர் கண்ட ஜலம் பெருக வாய் வராமல் போக தான் உணர்ந்த பிற்பாடு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் தன்னலையை எய்த பிற்பாடு ராமன் இப்படிப்பட்ட குணங்களோடு உடையவன் பதில் சாட்சியா மாதிரியாக இவளும் சீரார் சுலகில் சிலநெல் பிடித்தெரியா வேறா விதி விதிரா மெய்ஸ்ரீரா கைபோவா இந்த விகாரம் எல்லாம் இவளுக்கு ஏற்பட்டது. பகவத் அனுபவத்துல ஆழ்ந்தால் அதனால அதுக்கப்புறம் பேராயிரம் உடையார் என்றால் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினால் கையதுவும் சீரார் வளம்புரிய என்றால் திருத்துழாய் தாரார் பரவாலை கட்டுடைத்தால் கட்டுரையா நீரேதும் அஞ்சேன் மின் என்று அவள் அபிநயித்து காட்டினார். ஏன்னு சொன்னா அவளுக்கு வாய் வரல, பேச முடியல. அப்போ 1000 பேர் உடையவன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் காரார் திருமேனி காட்டினாள், மேகத்தை காண்பித்து உடம்ப காண்பித்து அந்த மேகத்தை போன்ற திருமேனி உடையவன் உங்க பெண்ணுக்கு நோயை உண்டாக்கினவன் என்று சொன்னால் கையதுவும் சீரார் வளம்புரியே என்றால் இடது கையை காண்பித்து அங்க சக்கரம் சங்கத்தை காண்பித்தால் அது மாதிரி பாசுரத்தை ஒன்று இருந்தாலும் சக்கரத்தையும் காண்பிச்சால் வைத்துக் கொள்ள வேண்டும். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டு வைத்தாள். அந்த திருத்துழாயை சாத்தி கொண்டிருக்கிறவன் தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயம்மான். திருத்துழாய் பகவான் கூட உன்னோக்கி சாத்தக்கூடாது, அது பகவான் எல்லா இடத்துலையும் சாத்திப்பான். அதாவது திருமுடியில, திருக்கழுத்துல, திருமார்புல, திருவடியில எல்லா இடத்துலையும் இப்படி திருத்துழாயை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெகத்காரணம் தான் உங்க பொண்ணுக்கு இந்த காதல் நோயை உண்டாக்கினவன் என்று அவள் அபிநயித்து காட்டினார். அப்புறம் கொஞ்சம் வாய் அவன் நிலைக்கு வந்து இதை இவா எப்படி புரிஞ்சிட்டாலோ இல்லையோ என்பதை பார்ப்பதற்காகவும், ஏன்னா எல்லாரும் சுத்தி இருக்கா, பரகால நாயகி மூச்சடைஞ்சு விழுந்திருக்கா, அவ அம்மா அங்க இருக்கா, ஊர் மொத்தம் அம்மனைமார் மூதாட்டிமார்கள் எல்லாம் மூதாட்டிமார்கள் எல்லாம் சுத்தி இருக்கா. எல்லாரும் இதை புரிஞ்சுட்டாரா? அதாவது சைன் லாங்குவேஜ எல்லாரும் புரிஞ்சுப்பாளா அப்படின்றத வாயை விட்டு பேசினாலே புரிஞ்சுக்க மாட்டா. சைன் லாங்குவேஜ எல்லாரும் புரிஞ்சுப்பாளா? இன்னொன்னு என்ன சொல்ற, அவளை எதிர்பார்க்கிறா. இவள் அபிநயித்து காமிச்சு கொண்டிருக்காளே, இவளுக்கு வாய் திரும்பட்டும், திரும்பினா விட்டு ஸ்பஷ்டமா வாயை விட்டு சொல்லுவாளே, அப்போ இவள் காண்பித்தத நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா, அந்த பகவானைத்தான் இவள் சொல்லியிருக்காளா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் பூர்வத்தை நெறித்து கொண்டு இவளை பார்க்கிறா. இவளுக்கு எப்ப வாய் அவள் வசத்துல வரும், எப்ப இவள் சொல்ல ஆரம்பிப்பாள் என்று கூறார் வேட்கண்ணீர். அப்ப இவளுக்கு வாய் தன் வசத்துக்கு வருது புறத்திக்கு. அப்ப அதை கட்டி வச்சு அவர்களுடைய கண்ணை பார்க்கிறா.
இவ யார சொல்ல போறா, இவ அபிநயித்து காமிச்சதாக நாம் யார நினைச்சிருந்தோமோ அவளைதான் இவ சொல்ல போறாளான்னு அவ கூர்ந்து பார்க்கறதுனாலே அவர்களுடைய உருவங்கள் எல்லாம் எதிர்பார்த்தினாலே வளைந்து இருக்கிறத பார்த்து கூறார் வேர்க்கண்ணீர் உமக்கரிய கூறுகேரோ, உமக்கு அரிய கூறுகேரோ என்று சொல்றதுனால நீங்க இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம். அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்பஷ்டமா வாயால யாரால இந்த பெண்ணுக்கு வியாதி வந்தது என்பதை வாயால சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆறாளிங்கை அடியள புண்டதுதான், ஆறாள் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மற்றாராலே கல்மாரி காத்ததுதான், ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, அவன்தான் மீன் ஊராடமே உலகெல்லாம் ஒன்றுமென்றும், ஆறாத தன்மையனாய் ஆண்கொள்வாளாய் பாடி சீரார் களையல்குள் சீரடி சென்று வருவாய், வாரார் வடமுறையால் மத்தார பத்தி கொண்டு ஏறார் நோவை எத்தனையோர் கோதுமாய், சீரார் வயிறு கடைந்து வெண்ணை திரண்டதனை வேறார் முகர்வடவால் வேறோர் களத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கவய வைத்ததனை ஓரார் வேட்கண் மடவாள் பொங்கலையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கியறி முற்று தாரா தரந்தோள்கள் உள்ளவங்கை நீட்டி ஆராதவன் விழுங்கி அருகிருந்த மோரார் உடமுருட்டி முன்பிடந்ததானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவரும் வாராத்தான் வைத்தது காணால் வைரடித்திங்காரார் புதுவார் ஐயர் இவரல்லால் நீராமிதி செய்தீரன்றோர் நெருங்கையிற்றால் ஊரார்களெல்லாம் காண உடலோடே சீராக உளியலாய்ச்சிக்கென ஆத்தரிப்ப ஆறா வயிற்றினோடாற்றாதான். அதுவரை இன்னைக்கு பார்ப்போம் நினைக்கிறேன். மேலே திரும்பி அவள் சரித்திரத்தை சொல்லிட்டே போறா. அது அவனுடைய பிரசித்தியை காட்டும்படியாக ஆறாளி வையம் அடியள புன்றதுதான் என்று பகவான் பண்ண விவாதார சரித்திரங்கள்லாம் சொல்றான். இந்த விவாதார சரித்திரங்களெல்லாம் யார் பண்ணாரோ அவன் தான் அவங்க பொண்ணுக்கு நோயை ஏற்படுத்தினான் என்று சொல்கிறார். அதுல ஆறால் இவ்வையம் அடியள பூண்டதுதான். ஆறால் என்கிற சப்தம் இப்படி பயன்படுத்தினா பிரசித்தியை சொல்றது. இது சந்தேகமே இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏபாவும் பரம இந்த ஆர் என்கிற சப்தத்தை அதாவது இவன் என்று ஸ்பஷ்டமா சொல்றதை விட ஆர் என்று கேள்வி கேட்கிற மாதிரியாக சொன்னால் யாராலன்னு சொன்னா அது அவனுக்கு இருக்கக்கூடிய பிரசித்தியை சொல்றது. ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம். ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம ஆழ்வாரும் இந்த ஆர் என்கிற சொல்ல கொண்டு இப்படி பாசுரத்தை அமைக்கிறது உண்டு. அந்த அவனுடைய பிரசித்தியை காட்டுவதற்காக இப்படி ஆர் என்கிற சொல்ல கொண்டு பாசுரம் அமைக்கிறது நம்மாழ்வார் மத்த ஆழ்வார்களும் உண்டு. ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பாரார் மா பாவம் விட அரசு பிச்சவை கோபால கோளரியே நன்றியே. ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆர்னு கேள்வி கேட்கிறேன். ஏ பாவம் நல்லா கழிவு பண்ணி வச்சிருக்கா, பசியோட வந்திருக்கா எல்லாரும். இப்ப இந்த நல்ல கல்யாணம் அறுசுவை அடிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும். அப்போ சாப்பிடறத விட்டு சமைப்பது எப்படின்றத புக்க படிச்சிருந்தா எப்படி? அது மாதிரியாக எத்தனையோ மகான்கள் நம்மாழ்வார நான் தான் முதல் சொல்றேன் இந்த விஷயத்தை. எவ்வளவு பேர் இந்த பரதேவதை யாருன்னு சொல்லி வச்சுக்கா. இன்னும் பரதேவதை யாருன்றத உபன்யாசம் பண்ண வேண்டியிருக்க. நான் பிரமாணத்தை எடுத்து காமிச்சு பரதேவதை யாருன்னு தெரிஞ்சுட்டா அவனை அனுபவிக்கிறான். பரதேவதை யாருன்னே சந்தேகம் இருக்கிறவாளுக்கு அனுபவிச்சதை தெரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா எப்பயுமே ஞானத்தை சம்பாதிக்கும் போது அனுபவம் வராது. அனுபவிக்கிற ஞானம்ன்றது வேற, அறிவதற்கு வரக்கூடிய ஞானம் வேற. நானா முதல் சொல்றேன். எனக்கு முன்னாடியே எத்தனை பேர் விஷ்ணுதான் பரதேவதைன்னு சொல்றேன். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் குருத்திய புஜம் உச்சது வேதாசாஸ்திரம் பரநாசி நதைவம் கேசவாத் பரம்னு சொல்லி வியாசாதிகள்லாம் சத்தியம் பண்றார். சத்தியம் 3 தடவை சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு சொல்லி நதைவம் கேசவாத் பரம்னு எத்தனையோ பேர் இப்படிலாம் சத்தியம் பண்ணி புத்தகம் எழுதி வச்சாலும் மறுபடி ரீஇன்வென்டிங் த வீல்னு சொல்ற மாதிரியாக என்ன மறுபடியும் இப்படி பாசுரம் எழுதி வைக்கிறாங்களப்பா. இப்போ வியாசர் சொன்னதை மகான்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டா இப்ப நம்ம எல்லாரும் உட்காந்து இந்த பகவானை அனுபவிக்கலாம். அனுபவிக்க நல்லா தயாராக எல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிடாம சமைப்பது எப்படின்ற புக்கை பார்த்துருக்கா மாதிரி இப்ப பார்த்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சாய்கிற இடத்துல
எவனாவது ஒருத்தன் தானே பாபத்தை போக்க முடியும். பாபத்தை போக்கணும் வேற. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்ற சக்தி கொண்டவன் ஆறு என்று கேட்கிறார். பாவம் செய்து ஈந்திய பாவங்கள் நம்மிடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய பாபம் இருக்க, இது மொத்தத்தையும் அருளால் அழிப்பாரார். அது மொத்தத்தையும் ஒரு க்ஷணம் யாரு மனசுல சர்வ பாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நாங்கள் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் விவசாயிக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடன் எல்லாம் ரத்து செய்வோம் என்றுதான் முதல் கையெழுத்து வரும் அப்படின்னு தேர்தல் பரப்புரையில சொல்றால. அது மாதிரி என்ன இருக்கும், அவன் ஒருவேளை ஜனங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டானா என்ன பண்றது, அவன் ஒரு கையெழுத்து போட்டான்னா தீர்ந்து பணம் கட்ட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த பவர் அவங்ககிட்ட இருக்கு. யாருக்கு இந்த உலகத்துல சர்வபாவேக்கு மோட்ச விஷயம் அப்படி சொல்ற பவர் யாருக்கு எடுத்திருக்கு அப்படின்னு கேட்க. பாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆர். இந்த பாசுரத்தை நாராயணன் தான் இது மாதிரி சர்வபாவேக்கு மோட்ச விஷயம் சங்கல்ப பண்ற வல்லவன்னு பாட்டு எதுனா நல்லா இருக்காது. எவன் அவனை விட்டா அப்படின்னு கேட்கறோம். அப்படின்னா சுத்தியை எடுத்து பாருங்க. சர்வபாவேக்கு சரி, சுத்தியை எடுத்து பார்க்கறது இருக்கட்டும். எல்லாரும் சுத்தியை அத்தியனம் பண்ண முடியாது, அத்தியனம் பண்ணாததா இருக்கா. ஒருத்தன் தேர்தத்துல உட்காந்து சொன்னாலும் சர்வபாவேக்கு மோக்ஷயிஷ்யாமின்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டானே, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வேற யாராவது விட்டுக்காடா லோகத்துல? எல்லா பாபத்தையும் போக்குறேன் நானு அப்படின்னு சொன்ன யாரு அப்படின்னா அவன் ஒருத்தன் தான் சொல்லிருக்கான். ஏன் மத்தவா சொல்ல வேண்டியது தானே? இது மாதிரி அவளுக்கு வாய் இருக்கணும். வாய் இருக்கா மொத்த பேரும் அகம் சர்வபாவேக்கு மோக்ஷயிஷ்யாமி மாஷியான்னு சொல்லாம ஏன் கிருஷ்ணனை தவிர வேற யாரும் சொல்லலை அப்படின்னா அவளுக்கு அதை பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆகினால எலெக்ஷன்ல வேணா இதை அழிப்போம், இந்த எக்ஸாம் எடுத்துருவோம், வந்தா யாருமே எக்ஸாம் எழுத வேணாலும் சொல்லலாம், அப்புறம் பண்ண முடியாம போறான். ஏன்னா அவனுக்கு மேல ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்படி இருந்தா கூட பரப்புரையில ஒருத்தன் சொல்றானா இல்லையா, நாங்க முதல் கையெழுத்து போடுவோம்னு. ஏன் மத்தவா சொல்லல? இந்த ஞானம் கூட உங்களுக்கு இல்லையே. துணிஞ்சு ஒருத்தன், நீ உங்களுக்கு வேதத்தை வாசி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ விட்டுருக்கோம். துணிஞ்சு ஒருத்தன் சொன்னானா இல்லையா, நான் மொத்த பாவத்தையும் போக்குவேன் என்கிட்ட சரணாகி பண்ணு சொன்னா இல்லையா? ஏன் மற்ற தேவதைகள் சொல்லல? அப்ப பிரசித்தி யாருக்கு இருக்கு? சர்வ பாபத்தாலையும் நான் மோட்சம் அளிப்பேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி சொன்னவன், மகா விசுவாசத்தோட தைரியத்தோட சொன்னவன் எவனாவது இருக்கானா? அப்புறம் பண்றது பண்ணாது இருக்கும். அவன் சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லையே. இப்படி சொன்னவனாரு, அதை பண்றவனாருன்னு கேட்கிறேன். அப்போ பாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆர். ஆர்ந்த சப்தத்தை போட்டு எழுதினா அதுல ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நிச்சயமும் அதை எதிர கேட்கிற அந்த பாசுரத்தை கேட்கிறவாளுக்கு மனசுல பண்ணணும் அந்த விஷயம். அப்போ சொல்ற விடயத்தையே எப்படி சொல்றோன்றது பொறுத்த மாதிரி கேட்கிறவா மனசுல அது அழுத்தமா போய் பதிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இத மாதிரி ஒரு செய்தியை ஆழ்வார் மத்தாழ்வாரும் பயன்படுத்துறார். அது மாதிரியாக இவர் ஆறு கேள்வி கேட்கிறார். ஆறால் இவ்வையம் அடியள புண்டதுதான் என் வஸ்து இது மொத்தம்னு சொல்லி இந்த உலகத்தை அளந்தவன் ஆது. வேற யாராவது அளந்தாளா? ஆனால் இவ்வையம் என்று சொல்ற போது அவன் என்ன பண்றா, வேற நம்மாழ்வார் மாதிரி பக்தின்னு சொன்னா, பகவத் பக்தி சொன்னா இன்னைக்கு வரை நம்மாழ்வார் தான் முதல் பகவத் பக்தாளுக்கு லிஸ்ட் போடு, பட்டியல் போடு அப்படின்னு சொன்னால். ஏன்னா அந்த பாசுரம் அந்த பாவமும் நம்மாழ்வாருக்கு இந்த பாவத்தை வேற எங்க இதிகாச புராணத்துல வேற யாருக்கிட்டையுமே பார்க்க முடியல. அதாவது சம்பிரதாயத்துல பகவத் பக்தி அப்படின்னு சொன்னால் முதல் மனுஷராக நம்மாழ்வாரையும், ஆச்சாரிய பக்தின்னு சொன்னா மதுரை கவியும் சொல்றோம். அதனால இவ்வையம் இவன் என்ன இவ்வையம் பூமியை காட்டுறான். சரி, அபிநயம் பண்ணி காமிச்சா இப்ப வாயால் மட்டும் பேசுறா இந்த பொருத்தி, அபிநயம் பண்ணலையோ என்று நினைச்சுக்கொள்ள மாட்டான். அபிநயித்து கொண்டே இருக்கிறார். அபிநயத்தை விட்டுள்ள, ஆக்ட் பண்ணி காட்டுறதை விட்டுள்ள இவன். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வோட பேசுறா இவன், பகவத் பக்தி கொண்டவளா இருக்கிறதுனாலே. அப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி பேராயிரம் உடையானத்தால் பேர்த்தையும் காரா திருமேனி காட்டினால் கையெதுவும் சீரார் வளம்புரிய என்றால் திருத்துழாய் காரார் நறுமாலை கட்டுரைத்தால் கட்டுரையா என்பது வரை அபிநயித்து மட்டும் காட்டினான். இப்ப அபிநயம் பண்ணிக்கொண்டு வாயா பேசுறா. இப்ப இவ்வையம் என்று பூமியை தொட்டு காண்பிச்சு, அந்த குரத்தி குனிஞ்சு பூமியை தொட்டு காண்பிச்சு இந்த வையம் யாரால அளக்கப்பட்டது என்று சொல்றார். மண்ணை இருந்து துளாவி இவ்வையம் என்று சொல்ற இந்த ஈ என்ற சுற்றெழுத்து என்ன சொல்றதுன்னா, அந்த குரத்தி கையை தொழாவி காண்பித்தா என்று சொல்றது. ஆறால் இவ்வையம் அடியளப்புள்ளதுதான்.
மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். அப்போ எப்பயோ வாமன அவதாரம் பண்ணிட்டு பெருமாள் எழுந்த, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ராமாவதாரம். அப்ப விஸ்வாமித்திர யாக சம்பவத்துக்கு கூட்டும் போற. அப்போ ராமன் கேட்கிறான், இது அழகா இருக்கு இந்த ஆசிரமம், இது யாரோட ஆசிரமம்னு கேட்கிறான். அப்போ வாமனுடைய ஆசிரமம்னு விஸ்வாமித்திர சொல்லிட்டு அந்த மண்ணை தொடர, விஸ்வாமித்திரர் அந்த மண்ணை தொடர. இதெல்லாம் வாசி பார்த்தா நமக்கு உண்மையா அது மாதிரி பாவம் வராது, இயற்கையிலேயே வரணும். ஒரு வஸ்து அபினிவேசம் இருந்தால் அன்பு ஆழமா இருந்தா அவ சேர்ந்த வஸ்து இடத்துல அப்படிப்பட்ட ஆசை வரணும், நமக்குலாம் வராது. இதெல்லாம் வாசிக்கவே திருவள்ளூர் போறோம், காஞ்சிபுரத்துல இருந்து டவுன் பஸ் ஏறுறோம், ஸ்ரீபெரும்புதூர்ல இறங்குறோம்னா இறங்கின உடனே கொஞ்சம் அந்த மண்ணை எடுத்து தள்ள போட்டணும்னு தோன்றும். ஏன்னா பாஷிகார் நடந்திருக்க இடம் அது, அவதாரம் பண்ண இடம்னு நாடியில போய் பாஷிகாரை சேவிச்சுட்டு போக முடியலன்னு சொன்னாப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இறங்கின உடனே கொஞ்சம் அந்த பூமியோட மண்ணை எடுத்து தள்ள சேர்த்துக்கணும்ன்ற ஆசை வரத்துக்காரன் இந்த பகவத்கீதையும் பேசுறாரு. பகவத்கீதையும் படிச்சா எவ்வளவு கல் நெஞ்சிலையும் கொஞ்சம் ஈரம் வந்துடும். அப்படிப்பட்ட உழைக்கணும், பகவத்கீதை உழைக்கணும், ரசிக்கணும். ரசிக்கிறவாளுக்கு பக்தி ஆழ்வார் மாதிரி பக்தி எல்லாம் நமக்கு இயற்கையா வராட்டா கூட செயற்கையாவது வரும். இந்த எண்ணம் தோன்றதுக்கு காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட பாசனம் அங்க இருக்கக்கூடிய உரைகள். மண்ணை இருந்து துளாவி வாமனன் மண் இது வேணும். இந்த பரகால நாயகி, ஆமா இந்த மண்ணை யாராவது நம்ம இத்தனை நாளா மண்ணை பார்க்கிறோம், ஆமா ஒரு நாள் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் திரிவிக்ரமனுடைய திருவடிப்பட்டது நாம யாராவது நினைக்கிறோமா? அவள் நினைக்கிறா, போலிகள் இறங்குறா அவன் அப்படின்னு சொன்னா இது விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்திருக்கு. இப்போ விஸ்வாமித்திரருடைய மனநிலையும் சுவாமி நம்மாழ்வாருடைய மனநிலையும் ஒன்னா இருந்திருக்கு. ராமனிடத்துல சொல்ற, இது எனக்கு அபிமானம் ஜாஸ்தி இந்த இடத்துல, ஏன்னா வாமனாவதாரம் பண்ண பெருமாடிக்குதான் எழுந்த அப்படின்னு அந்த மண்ணை ஏத்துற, அந்த மண்ணை பூஜிக்கிற யாரு? விஸ்வாமித்திரர். அதே விஸ்வாமித்திரர் இருந்த அதே பாவம் சுவாமி நம்மாழ்வார் இடத்துல இருந்திருக்கு. அப்படி இந்த கட்டுவீச்சுக்கிட்டையும் இருக்கு. ஆறா இவ்வையம், இவ்வையம் என்று சொன்ன போது அந்த கட்டுவீச்சு கீழே குனிஞ்சு மண்ணை தொழாவி இவ்வையம்னு ரெண்டு மண்ணை எடுத்து காண்பித்து இந்த மண் யாரால அளக்கப்பட்டதோ என்று சொல்கிறார். அப்போ உன் பொண்ணு பரமேகாந்தி அனன்ய பிரயோஜன, அந்நிய பிரயோஜனம் இந்திரன், அவனுக்காக பிச்சை எடுத்து அளந்தவன் உன் பொண்ணை மயக்கத்தை விட்டு மீட்டு கல்யாணம் பண்ணிக்காத போயிடுவானா என்று துவனிக்கிற அர்த்தம். ஆகையினாலே ஆறால் இப்பையம் அடியள புங்கதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது. மற்றொரு பொண்ணுக்காக பிரிட்ஜு கட்டி வானர சேனையோட போய் லங்கைய பவுடர் ஆக்கினவன் எவனோ, அவனால்தான் இந்த வியாதி இருக்கு. ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மற்ற ஆறாலே கல்வாரி காத்ததுதான். அப்போ இதெல்லாம் லிஸ்ட் எப்படி போடுற அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு பணக்கார ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தர் தர்ம காரியம் பண்ணணும்னு பாக்குறா, ட்ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டா. இப்போ ட்ரஸ்ட்டுக்கு பணம் சேர்க்கணும் நல்ல காரியம் பண்றதுக்கு. அப்போ யாரோ ஒரு இடத்துல டொனேஷன் கேட்க போறா. டொனேஷன் கேட்க போறவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அங்க போய் பேசும்போது உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தேன், இந்த கிராமத்து ஸ்கூலை பார்த்தேன், ஸ்கூல்ல ஒரு போர்டு போட்டுருக்கு, அந்த போர்டுல நீங்க இந்த இடம் நீங்க தான் டொனேட் பண்ணலாம் ஸ்கூல் கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் லைப்ரரியில போனேன், லைப்ரரியில போனா 1000 புத்தகம் நீங்க வாங்கி அந்த லைப்ரரிக்கு கொடுத்துக்கலாம், அதுல பேரை பார்த்தேன் அப்படி இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லுவான் அவன் கிட்ட. அப்புறம் எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போனேன், கோவில் போனா உபயதாரர் ஊஞ்சல் உற்சவம்னு உங்க பேர் போட்டுட்டா, நாங்க இதுவரை உங்களை நேரம் பார்த்தது கிடையாது, ஆனா உங்க புகழ் எப்படி இருக்குன்னா அங்கங்க நீங்க பண்ற தர்ம காரியத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவதாரிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நாங்களும் இது மாதிரி ஏதோ கோரக்ஷணம் பண்ண போறோம், வயசான பசுக்கள் எல்லாம் கொலை பண்ணிடுவா, அது இல்லாத நாங்க கூட்டு வந்து பராமரிக்க போறோம், அதுக்கு உங்களால் முடிஞ்ச கூடுன்னு சொல்றான். அப்போ அது மாதிரியாக என்ன சொல்றா, இப்ப சொல்லியிருக்க சரித்திரங்கள் மொத்தமே இவன் கைவிட மாட்டான். உன் பொண்ணுக்கு மயக்கம் தீரும், இவள் கல்யாணம் பண்ணிப்போ, அவசியம் கிருஷ்ணனோட கல்யாணம் நடக்க போறது என்று சொல்லுவதற்காக சொல்றா. சீதைக்காக எவன் செயற்கட்டி போய் நீர்பட இலங்கை அழித்தானோ அவன்தான் இந்த வியாதிக்கு நிதானமாக இருப்பவன். ஆறால் இப்பையம் அடியள புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மற்ற ஆறாலே கல்மாரி பார்த்ததுதான். அன்னைக்கு தான் சர்வதர்ம சமாராத்தியன்றத
எந்த கர்மத்தாலேயும் ஒரு கர்மாவை பண்ணா புரிஞ்சுட்டு பண்ணணும், புரியாது பண்ணக்கூடாது. நாம அவதரிச்சிருக்கோம் ஆயர்வாடியில. இவாள்லாம் என்ன பண்றா, இந்திரன் தான் மழை கொடுக்குறான். இந்திரனை குறிச்சு இந்திராய சுவாகா அக்னேய சுவாகாலாம் சொல்லலாம். ஆனா அல்டிமேட்டா இதனால யாரு ஆராதிக்கப்படுறான்னு தெரியாத இவா வேற பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு நம்ம சேர்ந்தவாளுக்கு ஞானம் இல்லாத போகக்கூடாது. அவளுக்கு உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி சேவிங்கன்னு தனியனை சொல்ல வச்சு சேவிக்க வச்சுலாம் பாடம் சொல்லி தர முடியாது. இவாளுக்கு பிராக்டிகலா காட்டணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணா, அதான் இந்த மலைக்கே பூஜை போட்டுக்கலாம். மழை தானே நமக்கு, மழை இருக்கவே தான் மேகம் வந்து தங்குறது. மேகம் இருக்கவே மழை பெய்யுறது. மழை பெய்ஞ்சா நீரோடைகள்லாம் பெருகிறது, புற்கள்லாம் வளருது, நம்ம பசுக்கள்லாம் நல்லா சாப்பிடுறது, நிறைய பாலை கறக்கிறது. 3 வேளை நாம காய்ச்சி பாலை காய்ச்சி தயிரை கிடையாது. அதனால என்ன பண்றதே தெரியல. அவ்வளோ எக்ஸஸா இருக்கு. பால் தயிரை விற்க முடியல, அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலுமே இருக்கு. இவ்வளவு செழிப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மழை தான். இந்த மலைக்கே அந்தராத்மாவா யாராவது ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை நாம ஆராதிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ மனசை கலக்கி அவன் என்ன பண்ணா, பூஜையை இந்திரனை கொடுக்க வேண்டிய பூஜையை மலைக்கு பண்ண வச்சுட்டான். தானே பகவானே அந்த பூஜைக்கு பண்ணதை தானே அம்சேச்சான். அந்த மலைக்கு தான் ஒரு ரூபம் கொண்டு பகவானை கிருஷ்ணனே அம்சேச்சான். அப்புறம் இந்திரனுக்கு கோவம் வந்து மழை பெய்ஞ்சான். என்ன பண்ணோம்னா, முன்னாலதான் கெட்டுதுன்னு நம்ம சொல்லுவா போனோம். அதுக்காக என்ன பண்ணா, கல் மழை பெஞ்சது. இப்ப கல்லாலேயே கொடைய எடுத்து காமிச்சான். ஆறாலே கல்மாரி காத்ததுதான். ஆறாலே கல்மாரி பொழிஞ்ச மழை கல்மாரி. அது மாதிரி இல்லாத கல்லால காத்தான். மாறி கல்லால காத்தான், இவன் கல்மாரிய காத்தான். அப்ப என்ன பண்ணா, இவன் கொடைய தூக்கி பிடிக்கிறான், திருப்பி பிடிக்கிறான். அகல பாகம் மேல போகணும், குறுகிய பாகம் கீழே வரணும், கொடை காம்பு மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சா அவன் இவன் திருப்பி பிடிக்கிறான். ஆக்சுவலா படத்துலாம் தப்பாதான் போடுறான். அந்த பாகவத பிரகாரம் படம் போட்ட ரிவர்ஸ் பிடிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, மலையில இருந்த மிருகங்கள் கீழே விழுது. கிருஷ்ணனை ஆசிரியிக்காத மலையில இருந்த பாம்பு மான்கள் அதெல்லாம் அந்த மலையிலேருந்து கீழே விழுது. கிருஷ்ணனை நம்பின இடையர்களும் இடைச்சேரியை சேர்ந்தவர்களும், அது மாதிரி இடைச்சேரியில இருந்த இடையர்கள் மட்டும் இல்ல, பசுக்களுக்கு அந்த கிருஷ்ணனுடைய பாவம் எப்படி இருந்தது, கிருஷ்ணனுடைய அந்த திருமேனியை சேவிச்சதால அந்த பசுக்களுக்கு கூட நம்பிக்கை இருந்தது. பொதுவாக மாட்டை எந்த கொட்டாயில கட்டுவோமோ அந்த கொட்டகையை விட்டு வேற கொட்டகைக்கு கட்ட முடியாது, வேற இடத்துக்கு கொண்டு போய் கட்ட முடியாது. பசு அவ்வளவு சாதாரணமா அது போய் அங்க தங்காது. ஓ கிருஷ்ணன் மலையை தூக்கிட்டான். மலையை தூக்கின உடனே என்ன பண்ணோம், ஆயர்வாடியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணணும், அவ போர்ஸபுல்லா அந்த பசுக்களை எல்லாம் மலைக்கு கீழே கொண்டு போய் சேர்க்கணும். கயத்தை பிடிச்சி இழுக்கணும், மூக்கணாங்கயத்தை பிடிச்சி இழுத்து அந்த மலைக்கு கீழே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஆக்சுவலா இயற்கை பிரகாரம் அதுதான். ஆனால் அந்த ஆயர்வாடியில இருந்த இடையர்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ கிருஷ்ணனிடத்துல, அது சின்ன பையன் கிருஷ்ணன் சிறு பிள்ளை, இவன் யாராவது தூக்கினா அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம குழந்தைய தூக்கக்கூடாது ஒரு விஷயத்தை தூக்கிட்டுனா என்ன பண்ணுவோம், ஐயோ அப்பா 10 வயசு குழந்தை இவ்வளவு பெரிய ஒரு 50 கிலோ அரிசியை தூக்கிட்டானே, அல்லது கொழுவிக்கல்ல தூக்கிட்டேன் அப்படின்னா, நம்மாத்து குழந்தை சின்ன குழந்தை அது ஒரு உரலையோ கொழுவியோ அம்மியையோ தூக்கிடுது. என்ன பண்ணுவோம், பயந்து பிபி எப்படி ஏறும், ஐயோ அதுங்கால போட்டு போறதே அப்படின்னு வேற பயப்படுவோம், வெயிடா அப்படின்னுவோம். அப்படி இருக்குச்சே இவன் மலையை தூக்குறான்னா, அவன் இவ உள்ள போய் நின்ற உடனே அவன் கையெடுத்தானா என்ன ஆகும், மழை விழுந்தா என்ன ஆகும் இவ கதி, அதை இவ நினைக்கல. கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் காப்பாற்றுவான்ற நம்பிக்கை. அப்ப இவ என்ன பண்றா, இவாளுக்கு வேணா நம்பிக்கை உண்டு, பசுக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுத்து பசுக்களை காக்கணும்ன்ற எண்ணத்தை. இன்னும் என்ன பண்ணுவான், நாம பொழைச்சா போறோம், பசுக்கள் என்ன வேணா போறது அப்படின்ட்டு இவா போய் நின்றுக்கலாம். அவ இல்ல, அவ மூக்கணாங்கயிறை பிடிச்சு பசுக்களை மலைக்கு கீழே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பசுக்களுக்கு கிருஷ்ணன் மேல இருந்த மகா விஸ்வாசம் அதுங்கள் தானாக உள்ள போச்சுன்னு சாய்க்கிற சுவாமி நம்மாழ்வார். மேய் நிறை கீழ்ப்புக மாபுரள, மேய் நிறை கீழ்ப்புக. ஒரு கொடையை கப்புன்னு தூக்கினான், மலையை கொடையா தூக்கினான், மலை மேல இருந்த ஜந்துக்கள் கீழே உணருது.
பூமியில இருந்த ஜந்துக்கள் மலைக்கு கீழே போய் சேர்றது. கிருஷ்ணனை ஆசிரிக்காத ஜந்துக்கள் மலையில இருந்து கீழே விடுறது. கிருஷ்ணன் காப்பாற்றுவான நம்பிக்கையோட ஜந்துக்கள் அந்த மலைக்கு கீழே சென்றது. குட்டி பாட்டு, ஆழ்வார் கனமான பாட்டு, ஓன்ற அளவு சொல்ற. மெய் நிறை கீழ்ப்புக மா புரள சுனைவாய் நிலநீர் பிளிரி சொய்ய. என்ன எங்கேயோ கடல்ல சுனாமி வந்ததுன்னா அந்த அலை எங்கேயோ 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் சமுத்திரத்துல அடியில சுனாமி வருது. அது என்ன ஆகுது, கடற்கரையில 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 அடி 8 அடி ஜலம் எடுத்துனா ஊரு போற 4 லட்சம் 5 லட்சம் பேர் போயிடுற. தாம்பாலத்துல ஜலத்தை ஃபுல்லா வச்சுட்டு லேசா தட்டி விட்டா, தாம்பாலத்தை 2 mm தட்டி விட்டா இந்த தாம்பாலத்துல இருக்க ஜலம் எவ்வளவு பொங்கி ஹால் மொத்தம் கொட்டல. அவ பெருமாளுடைய சங்கல்பத்தால ஒரு சின்ன அசைவு ஒரு பிரகிருதியில ஏற்பட்டா அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, அப்போ மெய் நிறை கீழ்ப்புக மா புரள. ஒரு மலையை தூக்கினா மலையிலேருந்து கொண்டு இருக்க அருவிலாம் என்ன ஆகும், தாம்பாளத்தை அசிக்கினா அவ்வளவு தண்ணி கொட்டுறத சுனைவாய் நிறை நீர் கிளிரி சொழிய இன ஆணிரை. இதுக்கப்புறம் என்ன பண்ண, இன ஆணிரை பாடி, ஆணிரை பாடி ஆயர்பாடி. இந்த பாசுர பிரகாரம் பார்த்தா இன்னும் கேட்டா இவன் மூகனாங்கையில பிடிச்சு பசுக்களை மலை கீழே இழுக்க வேண்டி இருக்க. அந்த பசுக்கள் எல்லாம் மலை கீழே போயிட்டு நீங்க வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு இவாளை கூப்பிடுற மாதிரி பாக்குறது. ஏன்னா மேய் நிறை கீழ்ப்புக முதல்ல இருக்கு. இன ஆணிரை பாடி, ஆணிரை பாடினா ஆய்ப்பாடி. இன ஆணிரை பாடி அங்கே முருங்க அப்பன் தீமழை காத்து குன்றப்படுத்தானே ஆழ்வார்தாயில. அப்படி நம்பிக்கையோடு அந்த பசுக்கள் எல்லாம் உள்ள போய் சேர்த்துது. அவன் காப்பாத்தினான். சொன்ன வார்த்தைய அவன் தப்ப மாட்டான், ஒரு காலமும் தப்ப மாட்டான். இந்த நாம சொல்லிட்டோம் பூஜை பண்ணிட்டா, அதாவது நாம சர்வ கர்ம சமாகாத்தியம், நீங்க தெரிஞ்சு கர்மா பண்ணுங்கோ. இந்திரனெல்லாம் பூஜிக்கல, எந்த யாக யஜ்யம் பண்ணாலும் கடைசியா என்னோட யாக யஜ்யம். அதாவதுதான் பழைய காலத்துல மனுஷா யாக யஜ்யம் நடக்கிறது, யாகம் அதாவது யாகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அது யார் யாகம் பண்ணாலும் அங்க நம்ம பெரியவா ஸ்ரீவிஷ்ணுவாரா இருக்காரு, அவ பண்றவா ஸ்மார்த்தாரா இருந்தாரான்னு பார்க்க மாட்டான். ஏன்னா யஜ்னோவை விஷ்ணு என்று யஜ்யம் என்பது விஷ்ணுவாகவே பார்க்கப்பட வேண்டியது. அதாவது கோவில்ல விக்கிரகம் மாதிரி இல்லை, அந்த செயலே விஷ்ணு. ஆழ்வாரம் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான். இது பெரியாழ்வார் சாகிற யஜ்னோவை விஷ்ணுன்னு சுத்தி சொல்றது. அதனால யாகம் நடக்கிறதுனா அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ரீதியில. அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது எந்த யாகத்தை பண்ணாலும் அவ அனுஷ்டிக்கிறவா தெரிஞ்சு பண்றாலும் தெரியாத பண்றாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரகாரம் அந்த யாகம் மொத்தமே பகவத் ஆராதனம் தான். ஆனா தன்னை சேர்ந்தவா யாரோ மைஷா பண்ணிட்டு இருக்கான்னா பரவாயில்ல, தம்மை சேர்ந்தவா பண்றான்ற போது அவ இதை தெரிஞ்சுக்காத பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக பெருமாள் இந்த காரியத்தை பண்ணா. அவ நம்பிக்கை வச்சு கிருஷ்ணன் சொல்லிட்டான்னுட்டு இந்திரனை பூஜையை நிறுத்தினான். அப்ப கிருஷ்ணன் வாக்குல எவ்வளவு மகா விசுவாசம் இருக்கணும். இந்திர பூஜையை நிறுத்தினான். இந்திர பூஜை நிறுத்தினா விட்டு இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீ சொல்றதை கேட்டு நாங்க இந்திர பூஜையை நிறுத்தினோம். இப்ப பார்த்தா அவன் கல்மாரி பயிரான். உன் சொல்ல ஒத்தராவது கம்ப்ளைண்ட் பண்ணி உன் சொல்ல கேட்டு நாங்க கெட்டு போனோம். நீ சொன்ன நாங்க இந்திர பூஜை நிறுத்தினோம், பாரு அவன் மழை கொட்டுறான் அப்படின்னு கிருஷ்ணனை ஒத்த தூஷிக்கல. எல்லாரும் அவன் காப்பாற்ற எண்ணம் இருந்தா. அதுக்கப்புறம் இவ்வளவு சின்ன குழந்தையாச்சே மலையை தூக்குறாங்க, நம்ம உள்ள போனவனே டப்பு கையெடுத்தானா என்ன ஆகுதுன்னு நினைக்கல. அப்ப நான் பழைய காலத்துல கிராமத்துல வந்தானா ஊண்டில உட்காரத்துக்கு மேல பார்ப்பான். ஏன்னா ஓட்டு வீடு அது நல்லா இருக்காது, கயத்தை போட்டு கட்டி வச்சிருப்பா. அதாவது இப்போ இதுனா காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் உள்ள அவன் கொக்கியை போட்டு பண்றா ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரும்பாலும் ஏதோ ஒன்றை போட்டு கட்டி வச்சிருப்பா. ஊஞ்சல் உட்காரத்துக்கு முன்னாடி மேல பார்த்துட்டு உட்காருவா. அப்படி இருக்குச்சே முதல்ல கிருஷ்ணன் சொன்னாலும் யாகத்தை இந்திரனுக்கு நிறுத்தினா. அடுத்து கல்மழை பெய்யும் போதும் பாரு, ஒன்னாலதான் நாங்க திண்டாடத்துக்கு வந்தோம். கிருஷ்ணனை ஒருத்தரம் தூக்கிக்கல, மலையை தூக்கினானா எல்லாரும் உள்ள வந்து சேர்த்தா. அந்த கிருஷ்ணன் கைவிட்டானா, கைவிடல. கஷ்டம் வராம இருக்கும், கஷ்டம் கைவிட மாட்டான் கிருஷ்ணன். ஆகினால ஆடினி ஆகினாலே கல்வாரி ஆறாலே கல்வாரி காத்ததுதான் ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது. ஆழி நீர் கடல் நீருக்கு ஆறால் கடைந்திடப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் தேவதைகளுக்கு ஐஸ்வர்யம் போயிட, அசுரர்கள் கைவோங்க, தேவதைகளுக்கு தன்னுடைய பலத்தை திரும்பி பெறுவதற்காக பகவான் பல உருவம் கொண்டு பண்ண காரியத்தை பண்ணியிருக்கான். அந்த தேவதைகளோ
தன் காரியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் பெருமாளை சட்டம் பண்ண மாட்டார். காரியமானா தான் சாப்பிட்டா பானையை மூட மாட்டான்னு சொல்லுவா. அவன் வயர் ரொம்பினா பானையை மூட மாட்டான் அப்படின்னு சொல்றானே. இவர் நாம சாப்பிட்டுட்டோம், மீதி இவ்வளவு சாதம் இருக்கே, மூடி வச்சதானே பள்ளி பூச்சி விடாத இருக்கும், மொத்தவா சாப்பிடணுமே எண்ணம் கிடையாது. தான் வயர் ரொம்பிச்சுன்னா அந்த பானையை கூட மூட மாட்டான்னு சொல்றோமே, அப்படிப்பட்டவாதான் தேவதைகள். அவளுக்கு முடியலன்றதுக்காக இவன் பல ரூபம் கொண்டு அவளுக்கு அந்த அமிர்தத்தை கடைஞ்சி கொடுப்பான். ஆகினால பல உருவம் அப்படின்னா கூர்மமா. அப்புறம் அவ ரெண்டு பக்கமும் ரூபம் எடுக்குது. அவளால் இந்த மந்திரமலையை போட்டு அசைக்க முடியல. அப்ப ரெண்டு பக்கமும் ரூபம் எடுத்துட்டு இவன் தான் கடைஞ்சான். அதுக்கப்புறம் அந்த அசுரர்கள் வந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போக பார்த்தபோது மோகினி அவதாரம் பண்ணி அதை வாங்கி கொடுத்தான். இத்தனை அவதாரம் சைமல்டேனியஸா பண்ணலாம். மோகினியா, கூர்மமா, அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரு மனுஷாலா. அவன் தங்கிட்டு பஸ் நின்று போச்சு, கண்டக்டர் மட்டும் தள்ளுவானா அப்படின்னா சொல்றான். நீங்களும் கூட இறங்கி தள்ளுக்கோ. யாரும் இறங்கவே மாட்டேங்கிறா. எல்லாரும் அவ இறங்கி தள்ளணும், அவ இறங்கி தள்ளணும் உட்காந்து இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வண்டி இங்கேயே நின்றுடும். ஏன்னா 4 பேர் இறங்குங்க அப்படின்னு கண்டக்டர் வைறானா இல்லையா? அப்படி அவ கூட கேட்கல. அவ திண்டாடுறா, வேத்து போட்டுறா. எல்லாம் பகவத் விஷயத்துல இந்த பாசனம் எல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஆழ்வா பாசனம் ஒன்று போனா அப்படியே இருக்கும். அவளுக்கு பூர்வம் வேத்து போறது ஒன்னும் அசக்க முடியல. அப்ப அவ ரெக்வஸ்ட் கூட பண்ணல, பெருமாளே பண்ணான். தலை பக்கம் வால் பக்கம் தானே ரூபாய் எடுத்துட்டு தான் கிடந்தான். அதான் ஆழ்வாரும் போக, நீ எங்க பார்த்தாலும் நீ இவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு நீ ஒரு பேரே வாங்கிக்க மாட்டேங்கிறதா, உனக்கு போறவே கூடாது. சாமர்த்தியம் காரியம் பண்றதுக்கு சாமர்த்தியம் பேசுறோ, பேர் வாங்கிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. தரமுடலாம் பேசிட்டு பேர் வாங்கிட்டு இன்கிரிமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆபீஸ்ல. உழைச்சவன் பாவம் பேச தெரியாது, அவன் சரியா பணம் வராது, இன்கிரிமெண்ட் வராது. இப்படி லோகத்தில் இருக்க மாதிரி தான் நீயும் இருக்கேன்னு திருமணி ஆழ்வாருக்கு பாவம் மனசு கஷ்டம். அரங்கனே தரங்கனில் கலங்க வந்து குன்று சூழ் மரங்கதேய மாநிலம் குழுங்கமா சுழாய் நெருங்கனி கடைந்த போது நின்ற சூழல் செய்தார் குரங்கையா உகந்தயந்தை குறுந்தேர வேறிதே பொண்ணு. பழைய கால கூட்டு குடும்பம், 4 பிள்ளை இருக்கிறாப்புல கொடுத்துட்டா. பெரிய மாட்டு பொண்ணு தம் பொண்ணு. இப்போ அந்த பொண்ணோட அம்மா பொண்ணாத்துக்கு போறா. அங்க மீதி 3 மாட்டு பொண்ணு இருக்காள் ஓர்படிகள். அவ உய்யாம ஊஞ்சலாண்டு இருக்கா. தம் பொண்ணு இழுத்து கட்டிட்டு வேலை பண்ணுவா. ஏண்டி இடத்துல எல்லாரும் சாப்பிடலையா? அவெல்லாம் இல்லையா? அவ பாட்டுக்கு டிவி பார்த்துருக்கா, ஊஞ்சல் ஆடிருக்கா, நீயே இழுத்து போட்டு காரியம் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பரிவுனாலும் சொல்லவே மாட்டாத அம்மா. அது மாதிரி என்னடாப்பா நீயே பூர்வமா இருக்க, இந்த பக்கம் இழுக்கிற அந்த பக்கம் இழுக்கிற, அசையாக பாத்துக்கிற, அமிர்தம் வந்தா நீ அவகிட்ட மீட்டு கொடுக்கறதுக்கு மோகினி அவதாரம் பண்ற, மொத்த காரியம் நீ பண்ணிருக்க. லோகத்தில் என்ன பண்றா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்தார்கள் பேர் அவளுக்கு தாங்க வருது, என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வார் வாங்கிறார். அரங்கனே தரங்கநீர் கலங்க அன்று குன்று சூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுலம் சுழாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ற சூழர் ஏன் செய்தார்? நீ எனக்கு லிஸ்ட் போட்டு சொல்லு. அவ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. ஆனா பேரை அவா கிடைஞ்சாலும் பேரை அவா வாங்கிட்டு போறார். புறங்கையாளு வந்த எல்லை கூறு தேரவே இல்லை. எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்கிற. பெருமாள் என்ன பதில் சொன்னாரோ தெரியாது அப்படின்னு சொன்னார். அண்ணல் செய்து அழகரை சாய்கிறார். அண்ணல் செய்து அலைகடல் கடந்ததனுள் கண்கள் நஞ்சுண்ண கண்டவனே விண் அவர் அமுதில் வரும் பெண்ண உருண்ட எம்பெருமானே ஆண்டாய்மை காண்பதோர் அருண கருதியல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அண்ணல் செய்து சுவாமியா இருந்து அலைகடல் கடைந்து நீதான் சுவாமியா இருந்து கடை அப்படின்னா மொத்த ப்ராஜெக்ட் டைரக்டர் நீதான். இப்ப பேரு உங்ககிட்ட இல்ல. அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து நீ இல்லாட்டா ஒண்ணும் நடந்திருக்காது. அது மாத்திரம் இல்ல, அந்த விட்டுன நீயும் ஒன்ன சேர்ந்தவா. அந்த மந்திரமலையை கொண்டு வந்து போட்டது யாரு? கருடன். அந்த மந்திரமலையை தூக்கத்துக்கு சக்தி இருக்கா? அதுவும் இல்லை. பொன்னாட்டி கயிறு கடையினா மத்த அவளே பானையில வச்சு சுத்துறா. அவளே மத்த பானையில வச்சு கயிறை சுத்தி அவளே இருக்கா. இந்த ஒரு காரியமும் இல்லை. அந்த மத்த தூக்கி வைக்கிறதுக்கு கூட வெக்கம் இல்லாத அவளுக்கு சக்தி இல்லை. அவ பேரை வாங்கி போயிட்டு இருக்கா அப்படின்னு ஆழ்வார் சாகி அண்ணல் செய்து அலைகடல் கடந்து கலியனே சாட்சிட்ட. அப்படி இத்தனைக்கு அவெல்லாம் அந்நிய பிரயோஜனம், அனன்ய பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்நிய பிரயோஜனாலுக்கே பகவான் அவ்வளவு உபகரிக்கிறான்னு சொன்னா உன் பொண்ணு எவ்வளவு பரமை காந்தி
அதனால உனக்கு உன் பொண்ணுக்கு அவன் வந்து வாழ்க்கை கொடுக்காம இருக்கவே மாட்டான். உன் பொண்ணு வாழ்க்கைப்பட போறா, சௌக்கியமா இருக்க போறா பாரு என்பதற்காக அதை சொன்னார். அவன் காண்பின் ஊராயிரமை குலகெல்லாம் ஒன்றும் எங்கும் ஆராதன் பெயராய் அங்குருநாளாய் பாடி. அடுத்தது கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு பெண்ணாலே கட்டுன்றத சொல்றா. இந்த இத மாதிரி எந்த ஆழ்வார்களும் பகவான் பகல் கண்ட குடியிலே இராவுவாரை போல 3 முறை 6 மாதம் மோகித்து கிடந்த சுவாமி நம்மாழ்வார் கூட அவருக்கு இந்த கட்டிவீச்சி மாதிரி மயக்கம் போட்டுருந்தா எப்படி பார்த்து அவர் எத்திரம் எத்திரம் எத்திரம்னு அத்தையே சொல்லிட்டு அப்படியே மூச்சு அடைஞ்சு ஊந்துட்டார். பெரியாழ்வார் ஆரம்பிச்சு கிருஷ்ணனை அனுபவிக்கிறதே தனக்கு பொழுதுபோக்காக கொண்ட பெரியாழ்வார் ஆரம்பிச்சு கிருஷ்ணனையே காதலிச்ச ஆண்டாள் ஆரம்பிச்சு நம்மாழ்வார் யாரும் இந்த அளவுக்கு இந்த வெண்ண திருந விஷயத்த இவ்வளவு இடத்துல சொல்லலை. அப்போ அங்கங்க அவாவா திட்டு திட்டா சொன்ன விஷயம் மொத்தம் இங்க வருது. பகல் கண்டகுடியிலே இராவுவாரை போல 3 முறை 6 மாதம் மோகித்து கிடந்த ஆழ்வாரால சொல்லப்படாத விஷயம், அவரால் மற்ற ஆழ்வார் பெரியாழ்வாரால் சொல்லப்பட்ட விஷயம், மற்ற ஆழ்வார்களால் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து சுவாமி திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். இது மாதிரி வேற எங்கேயும் இந்த பாசுரத்துல இங்க படிக்கிற அனுபவம் நீங்க பாகவதத்தை தசமஸ்கந்த வாசியா கூட வராது. அப்படிப்பட்ட அழகாக வந்தீங்க. இப்படியானால் வெண்ணெய் பாலை கறந்து காய்ச்சி அமுது குத்தி தயிராக்கி பானையில குத்தி மத்த போட்டு கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கிற அளவுக்கு என்ன காரியமோ அப்படி இவர் இந்த கிருஷ்ணாவதார விஷயத்தை அவாவா சொன்ன விஷயம் மொத்தத்தையும் கொண்டு வந்து வெண்ணையை திரட்டி கையில கொடுக்குற மாதிரி மற்ற ஆழ்வார் சாட்சிய அத்தனை மற்ற ஆழ்வார்கள் சாட்சியம் இல்லாம ஒரே இடத்துல சேர்த்து இப்படி இந்த இடத்துல சாய்கிறார். கட்டுவிச்சு சொல்றார். இவனே தான் உலக ஆழிநீர் ஆறாறு கலைந்திடப்பட்டது அவன்கான்மின் ஊரானிடமேத்து வெண்ணெய் கனவு சொல்லாரு. அவன்கான்மின் ஊரானிடமே உலகெல்லாம் உண்டுமெந்தும் ஆராதன்மயனாய் அங்குள்ளாராய் பாடி சீரார் கலையல்குள் சீரடி சென்று வருவாய். அவன் காண்மின் இப்படிப்பட்டவன் யார் என்று சொன்னான். அவன் காண்மின் என்று சொன்னதுனாலே ஆறாளி பையமடியல புந்ததுதான் ஆறாள் இலங்க பொடி பொடியா விழுந்தது மற்றாராலே கல்மாரி காத்ததுதான் ஆழிநீர் ஆறாள் கடைந்திடப்பட்டது. அதே ஃபார்மேட்ல எழுதிக்கலாமோ. அவன் காண்மின் என்று சொல்றதுனாலே இதுல தனக்கு ஈடுபாடு அதிகம்ன்றது தோணும். கலியனுக்கும் இந்த வெண்ண திருந விஷயத்துல வைகுண்டத்துல நித்திய சூரிகள் சாமகானம் பண்ணி கேட்கக்கூடியவன் அங்க இருக்கிறத விட்டுட்டு அப்படி இல்லாட்டா ஒழிஞ்சு போறது அப்படின்னு தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போய் அமிர்தத்தை வாங்கி சாப்பிடாம எடைய பாடியில வந்து அங்க வந்து வெண்ணெய் எத்திடுறான் கட்டுறான் அப்படின்னு சொன்னா இது நீர்மையுடைய எல்லை நிலை. இதுக்கு மேல ஒருத்தன் இறங்க முடியாது. அமிர்தம் போனா போறது சாமகானம் கேட்கட்டும். சாமகானம் கேட்காட்டா ஏதோ ஒரு விளையாட்டுக்காகவாது சொர்க்கத்துக்கு போய் வேணா அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டோம். எடப்பாடியில வந்து இவன் வெண்ணைய அது இவன் வஸ்துவ திருடி சாப்பிட்டு ஒரு எடைச்சி இழுத்து போட்டு உரல்ல கட்டி இப்படி பரிபவம் பண்ணி ஊரெல்லாம் சுத்தி நின்று இப்படி பண்ற காரியம்ன்றது நீர்மையின் எல்லை நிலம் என்று சொல்லி இதை காட்டுவதற்காக அவன் காண்மின் இந்த அவன் காண்மின்ற சப்தத்தால் என்ன சொல்ற தனக்கு ஈடுபாடு இந்த சரித்திரத்துல அதிகம் இருக்கிறத காட்டுற. அது மாதிரி என்ன தெரியுது அப்படின்னா மற்றதெல்லாம் ஆறாளி வையம் அடியள புங்கதுதான் ஆறாளிரங்க பொடி பொடியா விழுந்தது என்று ஒரு லைன். இதுக்கு மட்டும் நிறைய பாசம் நிறைய சாட்சிட்ட பல லைன்களாக சாய்கிறார். அதுக்காக அவன் காண்மின் ஊரா நிலைமைத்து உலகெல்லாம் உண்டுமென்றும் ஊரா நிலைமைத்து ஊர் இவாத்திலேயே ஒரு சிலர் இருப்பார். ஏதோ கிடைச்சிருக்க உத்தியோகத்துல சம்பளம் அதிகம் இல்லை, குடும்பம் பெரியா இருக்கு, இன்னும் கூட பிறந்த பொன் பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும். இது பழைய கால ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இருக்குது. இப்போ கேம்பஸ் இருக்குன்னா எடுக்க நிறைய சம்பளம் கொடுத்துட்றா. அதால உடனே கெட்டு போகணும் இருக்கட்டும். அப்ப என்ன பண்ணணும்னா பாவம் முதல் பிள்ளையா இருக்குன்னா திண்டாடுவான் குடும்பத்துல. அவன் அப்பா அம்மாவும் ஒன்றும் அவ்வளவா சேர்த்துக்க மாட்டா, இல்லாட்டா அப்பா பரம வச்சுக்குவேன். ஏன்னா பெரிய பிள்ளைக்கும் கடைசி பசங்களுக்கும் 30 வருஷம் வித்தியாசம் இருக்கும்.
பெரும்பாலும் 60-70 வயசுல அப்பா டிக்கெட் வாங்கிடுவார். அந்த பெரிய பிள்ளை தான் எல்லாம் பண்ணுவான். கல்யாணம் ஆகாத பொண்ணு இருப்பா, கூட பிறந்தவங்க இருப்பா, பையன் இருப்பான், எல்லாம் இருப்பான். அதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு உத்தியோகத்தில் இப்ப மாதிரிலாம் வாரி கொடுக்கறதுலாம் கிடையாது சம்பளம். அப்போ நல்ல உத்தியோகம் இல்லை, ஏதோ சாதாரண உத்தியோகம், குடும்பம் தள்ளுறதுக்கு தான் வருது, எதுவும் சேமிக்க முடியாது, மேல தங்கை கல்யாணம் பண்ணணும், தம்பியை படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவான், உத்தியோகத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு பார்ட் டைம் உத்தியோகத்துக்கு போயிட்டு ஆத்துக்கு வருவான். இப்படி இருக்குவா உண்டு. ஏன் ஏழ்மை, குடும்ப பாரம் இருக்கு, ஒரு உத்தியோகம் பண்ணி சம்பாதிக்க முடியல, அப்ப அவனுக்கு 2-3 உத்தியோகம் பண்ணணும், சனி ஞாயிறுல போய் கணக்கு எழுதுவான், எத்தையோ பண்ணுவான் பாவம். இவனுக்கு தான் 1000 பாடியில இந்த 1000 பாடியில ஏழை எவன்டா அப்படின்னு சொல்லி எவனோ குப்பன் சுப்பன்னு ஒரு பேரை சொல்லி அவன் வீட்டுல போனா கொட்டாயில 10 மாடு இருக்கும். 1000 பாடியில அப்படி இருக்கு. அப்படின்னா இந்த 1000 பாடிக்கு தலைவனா இருக்கிற நந்தகோபன் வீட்டுல எத்தனை பசு இருக்கும்? அவ்வளவு பசு இருக்கும். அப்போ சம்பளம் போறல 2 பார்ட் டைம்ல 3 உத்தியோகம்னா பரவாயில்ல. ஆனா இந்த கிருஷ்ணனுக்கான இவாத்து பசுவே ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருந்துச்சே இவன் ஊரா நிறைமேய்க்கும், அங்க பாசுரம் என்னன்னா ஊரா நிறைமேய்க்கும் தங்காத்து பசுவோட ஊர் பசு இல்லாமல் மேய்ப்பான். ஊர் பசு மேய்க்கிறவன் ஏழையா இருப்பான், அவனுக்கு சொந்த பசு இருக்காது, அவன் ஒரு குடிசையில வாழ்வான், கொட்டாவே இருக்காது. அவன் ஊர் பசு மாற்றா அவாவா என்ன பண்ணுவான்னா மாசத்துக்கு இல்லைன்னா அறுவடை வரும்போது ஒரு கட்டு நெல் கொடுப்பான் அவனுக்கு, அதை வச்சுன்னு அவன் ஜீவன் இருப்பான். ஏழை தான் ஊர் மாடு மேய்ப்பான். நன்னா ஐஸ்வர்யம் இருப்பா, 2 ஏக்கர் நிலம் இருக்கிறவன் 2 எருது இருக்கிறவன் கூட ஊர் மாடு மேய்க்க மாட்டான். கிராம படி ஏழையா இருக்கவன் தான் ஊர் மாடு மேய்ப்பான். இவன் அந்த அளவுக்கு மோசமான ஏழ்மை 1000 பாடியில யாருக்கும் கிடையாது. 1000 பாடிக்கு தலைவன் நந்தகோபன், அவாத்துல 100கணக்கான மாடுகள் இருக்கு. அப்ப இவாத்து மாட்டை மேய்ச்சாலே போடுவேன். இவன் எல்லாத்துக்கு சம்பளம் போறேன்னு பார்ட் டைம் உத்தியோகம் போற மாதிரி ஏழை போற மாதிரி இவன் பூராடு மேய்க்கிறான்னா பசு மேய்க்கிறதுல இவனுக்கு அவ்வளவு ஆசை. எவ்வளவு பசு, அந்த பசுக்கள் கும்பலை பார்த்தா இவனுக்கு ஆசை. அதனால உங்காத்து பசுவே நானே வைக்கிறேன். நான் ரைஸ் மில்லுக்கு போறேன், நீங்க அடிச்சு கொடுங்க, நானும் உங்காத்துக்கும் உடச்சுன்னு வரேன், உப்பாவுக்கு சொஜிக்கு அப்படின்னு ஒரு சில பசங்க இருக்கும். போனா கூட ரைஸ் மில்லுக்கு சொல்லாத போய் அரைச்சுன்னு வந்துடும் ஒரு சில பசங்க. தெருவில் இருக்கா மொத்த பேர் சைக்கிள்ல என்ன ஆகுனா நல்ல குழந்தைங்களா இருந்தா என்ன பண்ணும், தெருவில் இருக்கா மொத்த பேராத்திலையும் பைய வாங்கி நாளைக்கு ஏகாதசின்னா உடச்சுட்டு வர்றதுக்கு பையில எல்லா ராத்துக்கும் அரிசியை வாங்கிட்டு போய் உடச்சுன்னு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இவனுக்கு பசு மேய்க்கிறத எவ்வளவு ஆசைன்னா தங்காத்துக்கு பசு பேச்சாலே போறோம். அப்படியே ஊரா நிறமேய்த்து உலகெல்லாம் உண்டு மீண்டும் ஆறாத தன்மையாய். அது மாத்திரம் இல்ல, உலகத்தெல்லாம் பசு மேய்ச்சலுக்கு போறாதா, வெண்ணையை திருந்தி சாப்பிடணுமா, உங்காத்துல வெண்ணையில திருந்தி சாப்பிடுறதுக்கு. ஆகினாலே ஊரா நிறமேய்த்து உலகெல்லாம் உண்டு மீண்டும் ஆறாத தன்மையனாய். ஆறாத தன்மையினாய், ஆங்கு ஆறாத தன்மையினாய். ஆங்குன்னு ஒரு சப்தம் இருக்கு. அதாவது ஊரா நிலைமைத்து உலகெல்லாம் உண்டுமென்றும் ஆறாத தன்மையனாய் ஆங்கு ஒரு நாள் ஆய்ப்பாடி என்று இருக்கு. ஆங்கு ஒரு நாளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளிலே அந்த ஆங்குங்கிற சப்தத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆங்கு ஆறாத தன்மையனாய் வைகுண்டத்திலே. ஆங்கு இங்கு ஆயர்பாடியிலே, ஆங்கு வைகுண்டத்திலே. ஆங்கு ஆறாத தன்மையனாய் வைகுண்டத்துல இருக்கிறத விட அது வைகுண்டத்துல இருக்கிறது அவனுக்கு அவ்வளவா ரசிக்கல. சுவாமி புஷ்கரணி தடே ரமயாரமான வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே. வைகுண்டத்தை வெறுத்துண்டு சுவாமி புஷ்கரணி தடத்துல வெங்கடேசன் வந்தான்னு சொல்ற மாதிரியாக ஆங்கு என்பது இங்கு வைகுண்டத்தை சொல்றது. ஆங்கு ஆறாத தன்மையனாய் நித்திதூரிகள் சாமகாரத்தை கேட்டு உட்கார்ந்துக்கிறதுல டேஸ்ட இழந்து அது போராது என்று ஆங்கு ஒரு நாள். ஆங்கு என்பதை அங்க சேர்த்துக்கணும். ஆங்கு வைகுண்டத்திலே ஆறாத தன்மையனாய் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடியிலே ஆங்கு ஒரு நாள்னா என்ன அர்த்தம்னா, இவன் எப்போதாலும் திருடுறான். திருடனுக்கு என்ன பண்றதுன்னா எப்பயும் வைக்கிற இடத்துல வைக்கூடாது. ஒரு சிலர் தலிப்பல் ரூம்ல வஸ்துவை வச்சானா அவன் எங்க வச்சுட்டானே மற்றவரால் கண்டுபிடிக்க முடியாது. எங்க அப்பா இல்ல, ஆண்டா ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சானா ஆண்டா தான் எடுக்க முடியும் அப்படின்னு. கடைசியில பார்த்தா இங்கே தான்டா இருக்கு அப்படின்னு வேற அப்பா. அது மாதிரியாக இந்த ஒரு சிலர் வஸ்துவை வச்சா எடுக்க முடியாது. இவன் எங்க வஸ்து வச்சாலும் எடுக்கிறான். அதுக்காக என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, எங்க வைக்கிறமோ பொதுவா தயிர் வெண்ணைய அந்த இடத்துல வைக்க வேண்டாம், வேற எங்கேயாவது வைப்போம்.
பொதுவா உப்புமா பண்ணா அவனே போட்டு காசாண்டி உப்புமாவை போட்டு சாப்பிட்டுறான். தேங்காய் சட்னி ஊற்றி அதை என்ன பண்ணா அதை மாற்றி வச்சுக்குவான். ஆற்றுல பெருவயது, ஒரு சில பெருவயதுன்னு இருக்கும். நம்ம ஆற்றுல இத்தனை பேர் இருக்காள, இத்தனை பேர் சாப்பிடணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. கங்காரிக்க பார்த்துப்பா. அப்படிப்பட்டவாக்கிட்ட என்ன பண்ணுவான்னா, அவ இந்த சப்போஸ் அதிர்ஷ்டம் 50 பண்றா அப்படின்னா முதலே 10 அதிர்ஷ்டத்தை அவ தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி 10 அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டி எங்கேயாவது வச்சிடணும். அப்போ இருக்கிறதே 40 அப்படின்னா என்ன பண்ணுவோம், மற்ற ஆளை சாப்பிடணும் அப்படின்ட்டு 4 ஆற்றுல 10 பேர் பண்டுக்கா 40. சரி 4 நாம சாப்பிடணும், ஆக்சுவலா நம்ம பங்கு 4, சரி 6 சாப்பிடணும்னு நினைப்பான். முதல்லயே 50ன்னு சொன்னா 16 சாப்பிடணும்னு நினைச்சிடுவான். மற்றவாள 3-4 சாப்பிட்டா போறோம்னு நினைச்சிடுவான். அதால என்ன பண்ணா அப்படி பெருமை மற்றவாளோட பகிர்ந்து சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லாததா இருக்கால அது ஆக்சுவலா ஒரு ஆத்ம குணத்துல குறவு. அதாவது கிடைக்கிறத பகிர்ந்து சாப்பிடணும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் இந்த செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, எல்லாம் தலை. இந்த தலை தலைன்ற பதத்தை ஒரு சில இடங்கள்ல தான் வள்ளுவர் பயன்படுத்திருக்க. அங்க எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அறம் என்று அர்த்தம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. படிப்பை பத்தி சொல்லும் போது படிப்பு தலைன்னு சொல்லல, காதால வரக்கூடிய ஞானத்தை தலைன்னு சொல்ற. அப்போ புஸ்தகம் படிக்கிறத விட கேட்கறதுல உயர்ந்ததுன்றதை காட்டுக்குன்னு சொல்ற. அது மாதிரி பகுத்துண்டு பல்வேறு ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பகுத்து சாப்பிடுறது என்பது மற்றவாளுக்கு இருக்கா இல்லையா, மற்றவாளை யோசிச்சு தான் அனுபவிக்கணும் வஸ்துவை. எனக்கு பேப்பர் மில் வைக்கணும், நான் கோட்டீஸ்வரன் ஆகணும், பேப்பர் மில் கைக காவேரியில கலந்துடலாம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னு தானே அவன் கொடூரமானவன் அர்த்தம். அவன் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வாழ்ந்தா போகிற எண்ணம் இருக்கக்கூடாது, பகிர்ந்து வாழணும் என்கிற எண்ணம் இருக்கணும். இவன் அதுக்காக என்ன பண்ணா அதிர்ஷம் பண்ணா அதுல 10 காமிக்கவே மாட்டான். முதல்லயே கணக்கு காட்டுறதே, அதாவது அக்ரஹாரத்துல இருக்கவாருக்கு நெல்லை சாகுபடி பண்ணி 25 மூட்டைன்னா அவர் போய் சந்தியாகம் பண்ணிட்டு அவுபாசனம் பண்ணிட்டு ஷாட்டு வரத்துக்குள்ள கழுத்து மூட்டில இருந்து என்ன பண்ணுவான், அம்பாரத்துல இருந்து ஒரு 5 மூட்டையை எடுத்து மறைச்சு வச்சிருவான். அவர் நிதானமா அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு ஷாட்டு வெத்தலை பாக்கு போட்டு வந்தா 30 மூட்டை நெல் வந்திருக்கும், 25 மூட்டை காட்டுவான். அப்புறம் நான் 12 மூட்டையா உழுவு உனக்கு 50%, முதலாளிக்கு 50%ன்னா உரம் போட்டு நில ஓனருக்கு 50%, காய்ச்சது 25 மூட்டை 12 பிரிச்சுப்பான். ஆக்சுவலா வந்தது 30 மூட்டை. அத மாதிரி என்ன பண்ணா இவன் என்னென்னவோ ட்ரிக்ஸ் பண்ணி பாக்குறா இந்த யசோத. இவனுக்கு அதுக்காக என்ன பண்றான்னா, இவோ எங்க வச்சா இவனுக்கு சந்தேகமே வராதோ அந்த இடத்துல வச்சு பாக்குறான். அப்படின்னா என்ன, சந்தன கிண்ணியில சந்தனம் தானே இருக்கும். இப்போ சந்தன பாத்திரத்துல கொஞ்சம், அதாவது ஒரே இடத்துல வைக்கக்கூடாது இவ்வளவு வெண்ணையும். அதாவது அவ இவ்வளவு வெண்ணெய் இருந்தா ஒரு இடத்துல வைக்கக்கூடாது. அதை ஸ்பிட் பண்ணி என்ன பண்றா அப்படின்னா, வெண்ணெய் பாத்திரத்துல ஒரு வேளை வாரத்துல 10 கிலோ வெண்ணெய் இருந்ததுன்னா 1/2 கிலோ வெண்ணெயை வைக்கிறது. மீதி 9.5 கிலோ வெண்ணெயை அங்கங்க திட்டா வைக்கிறது. ஒரே எப்படின்னா பணம் இல்லாம 4-5 பேங்க்ல தனித்தனியா வைக்கிற மாதிரியாக சந்தன கிண்ணியில வெண்ணெயை வைப்போம். ஏன்னா சந்தன கிண்ணியில போய் அம்மா வெண்ணெய் வைப்பாளா அப்படிங்கிற எண்ணம். எந்த இடத்துல வச்சா இவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதோ அந்த இடத்துலதான் வேறொரு தளத்திட்டு மேல சாயுது. இந்த 10 இந்த அத்தனை சப்த பிரயோகம், ஒவ்வொரு சப்தமும் ரொம்ப வசந்தது. ஒவ்வொரு சப்தத்துக்கு கீழையும் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணலாம். அவ்வளவு ஆழமான சப்தங்கள். வேறொரு தளத்திட்டு உப்மானா எதுல பண்ணுவா, காஷாண்டியில தான் பண்ணுவா. கேசரினா எது பண்ணுவா, வானால தான் பண்ணுவா. அப்படின்லாம் இருக்கோம்னா யாராவது அந்த உப்மாவை பண்ண உடனே என்ன பண்ணுது, அவன் உப்மா சாப்பிட்றது அதிக பீதி மற்றவரை கொடுக்க மாட்டான்னா காசாண்டியை அலம்பி வச்சிடணும். இந்த உப்மாவை வேற எதிரியா எடுத்து வச்சு எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டாட்டும் அவன் வந்தாவது இலையில போகணும். முதல்லயே காசாண்டியை பார்த்தான்னா இலையை போட்டு உட்காந்துருவான். அப்ப என்ன பண்ணோம், காசாண்டியை தேய்ச்சி கவுத்து வச்சிடணும் உப்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. அது மாதிரி ஒரே இடத்துலையும் வைக்கக்கூடாது. அதிர்ஷத்தை 10 அதிர்ஷத்தை எடுத்து வச்சிடணும். அதான் எனக்கு அதிர்ஷம் பிடிக்கும்னு சாப்பிட்டு ஆறுதோ இல்லையோ எங்க அம்மா எடுத்து கூடத்துக்குள்ள எடுத்து வச்சிருவோம். கூட பிறந்தவோ என்னன்னா நீ தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா, அது எல்லாம் பிள்ளைன்னா உனக்கு அப்படின்னு ஆமாண்டி கட்சி காலத்துல அவன் தான் காப்பாற்றுவான். உங்காத்துல வந்து நான் வெக்கத்தை விட்டு எனக்கு காப்பி கொடுன்னு கேட்க முடியுமா அப்படின்னு அப்புறம் நான் எங்க அப்பா வைவேறு அது மாதிரி சொல்லாத, பசங்கன்னா பசங்க தான். அவ கேட்கறானா இல்லடி அவனுக்கு ஏதோ பிடிக்கும், உனக்கு பிடிச்சதை உனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன் நீ அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு
நீ முகாத்துக்கு வந்து நான் உட்காருனா நீ எனக்கு இது குட்டியாலாம் கேட்காத பொண்ணுகிட்ட, அது தப்பு அப்பா. எதுக்கு சொல்றேன்னா சாதாய் பிராமணக்கார எழுத்து போறாளோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை எடுத்து ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுக்குவா அம்மா. என் கூட போங்க ஹேமான் இருக்கா, அவன்ப்பா நீ பண்ணது இவ்வளோ இல்லை, நீ இவ்வளோ மாவு வச்ச, அப்பா இவ்வளோ இடிச்ச இரும்பு உலகையில, நீ ஏமாத்துற, அவன் பாலாஜினா அவனுக்கு பட்சபாதம் அப்படின்னு அவ ஆரம்பிப்போம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படி என்ன பண்ணுறா வேறொரு தளத்துக்கு காசாண்டியே கவுத்து வச்சிடணும், உப்பாவை வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், ஒரே பாத்திரத்திலே வைக்கக்கூடாது, 4-5 பாத்திரத்துல வச்சுக்கணும். அவன் வந்து பார்த்தானா கூட இவ்வளவுதான் பண்ணுறாடா, இவ்வளவு சாப்பிடணும்னு நினைச்சுக்கணும். அப்படி என்னென்னவோ பண்றா, சந்தன கிண்ணில நெய்ய வெண்ணைய வச்சாலும் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் கடைசியில பார்த்தா இது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு சேஃப்டி லா ஏதாவது பண்ணணும், அதுவும் இருக்கு. இந்த பாசுரத்துல அவ்வளோ இருக்கு, பதம் அவ்வளோ இருக்கு. அதாவது இப்போ உரி வைக்கணும், அந்த உரிய தடியால் அடிச்சா கூட வெண்ணெய் கீழே போட்டக்கூடாது. இவோ அந்த ஆன வாயில கயத்தை போட்டு மூடி ஒரு முடிச்சு போனோம். அந்த முடிச்சு இவனை தவிர இன்னொருத்தரால முடிக்க கூடாது. வாத்தியாரே பூனல அவர் கிடைச்சா மடிச்சு வச்சிருக்கா. முதல்ல கிரகஸ்தானுக்கு 2 பூனலை ஒன்னா வச்சு வைப்பார், அதை 2த்த ஜோடியா வச்சு வைப்பார். அதை பிரிக்கிறதுலயே வாத்தியார் ஒழுங்கா புடுத்தா விட்டு போட்டுனாலே போறோம். அதுலயே பிரம்ம முடிச்ச மேல வைக்கிறோமா கீழே வைக்குமா தெரியாத திண்டாடுவோம் மனுஷன். எப்ப நமக்கு தெரியாத வாய் மூண்டுக்கணும். வாத்தியார் கையில கொடுத்தா விட்டு போட்டுட்டா நல்லது. இவன் பிரிக்க ஆரம்பிச்சானா முதல்ல 2 பூனல் ரெட்ட பூனல்ல ஜோடியே சரியா பிடிக்க மாட்டான். அப்புறம் எடுத்தா விட்டு அவர் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காரோ அதே மாதிரி பூனல் பிடிக்கிறேன்னா சுக்குநூறாயிடும். அப்புறம் இவனால போட்டுக்கவே முடியாது, அப்படி பண்ணிடுவான். ஒரு பூனல் 3 6 பிரி, அதை பிரிக்கிறது வாத்தியார் என்ன போட்டு வாத்தியார் எப்படி முடிச்சு போட்டாரோ அப்படியே அவங்களாதான் வரும். அது இவன் எதையாவது ஏடாகணுமா பண்ணான்னா அது பார்க்க சைக்காத போயிடும், குரங்கு கையில பூமால மாதிரி ஆயிடும் பூனல். அப்படின்றதுனால ஒண்ணு ஒரு எதச்சி வந்தா கூட அந்த கயர்லாக்க அவுக்க முடியாது. நாரார் உரிய ஏற்றி அப்படி வச்சிருக்கான். என்னென்ன இவன் திருட்டுத்தனத்துக்கு மேல சேஃப்டி லாக்கருக்கு இவன் என்னென்ன வச்சாலும் பூமிக்குள்ள ஓட்டை போட்டு எடுத்து போடுறான் நகையன்னு சொல்றான். பேங்க்ல பூமிக்குள்ள ஓட்டை போட்டு நகையை எடுத்து போட்டான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணா நாராறு ஏற்றி நந்தவையை வைத்தவனே அந்த பாத்திரத்தை இந்த சந்தன கிண்ணில வெண்ணெய் வச்சிருக்கா. மீதி இருக்கிறத இவனுக்கு காட்டுறத உரியில வச்சிருக்கா. அந்த உரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான தடியால் அடிச்சா கூட உள்ள இருக்க பானைக்கு அடிபடாது, அப்படி எல்லாம் வச்சிருக்கா. அதுக்கு மேல எடுத்தா கண்டுபிடிக்கிற மாதிரியாக என்ன பண்ணிருக்கான்னா ஒரு சேஃப்டி லாக் கயத்துல பண்ணிருக்கா. நாரார் உரி அதை வேற பண்ணி வச்சிருக்கா. இவ்வளவு பண்ணாலும் உனக்கு மேல நான் காரியத்தை பார்ப்பேன் அப்படின்னு பெருமாள் பண்ணிருக்கான். அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்குண்டாய் பாடி சீரார் கலையல்குள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் யசோத பிராட்டிக்கு ஒரு அடைமொழி இருந்தார். கீழே என்ன பண்ணோம், நம்மாழ்வார் அங்கேயும் குறத்தையே வர்ணிக்கவே இல்லை. ஏன் வர்ணிக்கல அப்படின்னா அவ கெட்ட குறத்தி ராங் டயக்னோசிஸ் பண்ணி ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஏன்னா ஆழ்வார் வெறி விளக்குல பாசுரம் காமிக்கணும் கொடுக்குறாங்க. இங்க திருநெடுந்தாண்டகமா இருக்கட்டும் திருமடல்லையா இருக்கட்டும் இவ உயர்ந்த சதாச்சாரியனுக்கு ஒத்த பொருத்தி. அதனால என்ன பண்ண அவருடைய கொண்டை அவருடைய அவயவத்தெல்லாம் வர்ணிச்ச கீழே. இப்போ யசோதையோட திருமேனியை வர்ணிக்கிற, அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருகிறார். இதை என்னத்துக்கு இங்க வர்ணிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி. சீரார் கலை அல்குள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையால் அவருடைய திருமேனி, அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். ஷீரார் கலை அல்குல், அல்குல்னா இடுப்பு, அதுல ஷீரார் கலை அல்குல். யசோத பிராட்டி பரியத்தை நல்லா சாத்திருக்கா. எவ்வளவு காஸ்ட்லி புடவை வாங்கி கொடுத்தாலும் குச்சிக்கு தெரியாத ஆளுக்கு குச்சி கொடுத்தா போன மாதிரிலாம் விட்டுண்டு தறிக்கு கூட போறாளேன்னு தோணும். ஒரு வாயல் புடவை வாங்கி கொடுத்தா கூட அதை 10 நிமிஷம் ஊற்றிக்கிறோம், நன்னா ஊற்றிப்பா. வஸ்து மட்டும் இல்லை, வஸ்துவை எப்படி பயன்படுத்துறோம் என்பதை பொறுத்து அழகு கூடுறது. அழகான இடுப்பு உடையவள். அந்த இடுப்புக்கு அழகு என்னன்னா பரதேவத்தை உட்காந்துங்க. லோகத்துல பொதுவா பிரசித்தமா பாட்டு வர என்ன தவம் செய்தன யசோதா, அந்த பாட்டு ஒண்ணுமே இல்லை. இந்த இது பார்த்தா ஆக்சுவலா அதுல நிறைய அனுபல்லவியை வச்சு இன்னும் கூட்டலாம். ஷீரார், அதுக்கு ஷீரார் கலை அல்குல்
சீரடிக்கு ஒரு இது வைக்கலாம், சங்கதி வைக்கலாம், செந்துவர் வாய்க்கு வைக்கலாம், வாரார் வனமுலைக்கு வைக்கலாம். சரி, இத்தனை விசேஷம் இவர் எதுக்கு போட்டுக்க? சீரார் கலை அழகிய புடவை விட்டுருக்கா, அழகிய இடுப்பு உடையவள், அதுல அழகிய புடவை விட்டுருக்கா. இந்த புடவை இந்த சீரார் கலை, சீரார் அல்கு, கலைனா வஸ்திரத்தை சொல்றது. இந்த சீரார் என்பதை அல்குல், கலை அல்குல், வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடுப்பு, இடுப்புக்கு சீரார்ந்த விசேஷம் ஆகலாம், அடைமொழி ஆகலாம். அல்லது இந்த சீரார்ந்த ரெண்டுத்துக்கும் ஆகலாம். சீரார் கலை, சீரார் அல்குல், அந்த வஸ்திரத்துக்கும் அடைமொழி ஆகலாம், இடுப்புக்கும் அடைமொழி ஆகலாம். சீரார் கலை அல்குல். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆத்துல நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற போது வஸ்திரம்லாம் நல்லா இருக்கும். ஆத்துல இருக்கோம், அப்பாவே வெய்வே இருந்தேன், ஏதோ எடுத்து சோரிக்கிட்டு சந்தியாகம் பண்ணியா, நீ மகளம் ஜெயிச்சுட்டு ஆபீஸ் போற, நீனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற, ஆத்துல இருக்கிறவங்களுக்கு வஸ்திரத்தை என்ன உரி உரி குட்டிக்கிறது, கச்சத்தை எதையோ எடுத்து சோரிக்கினியா, இன்னும் அரை மணி நேரத்துல குழாய போட்டு ஆபீஸ் போறேன். இப்ப அது என்னது உருவிட்டு இருக்க? அதை விட நீ மகளம் ஜெயிக்கிறதுல ஒரு சத்தம் ராமாயணம் சேவிக்கலாம் அப்படின்னு. நம்ம விஷயம் வேற, ஆத்துல இருக்கோம், எங்கேயோ மூளை இருக்கும், பகவத் சன்னிதியில கைங்கரியம் பண்றவா நன்னா இருக்கும், ராஜாவுடைய சபையில நன்னா இருக்கும். கலெக்டர் வந்தானா இந்த காலத்திலயும் ஏன் பல்லக்கு தூக்குற ஒரு சாமியா இருக்குன்னு கேட்கிறாள். இப்ப கலெக்டர் வந்தா கூட அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தடியத்துன்னு வரான, ஏன் வர வைக்கிற அப்படின்னா அதுல இருக்கணும். அந்த ஸ்தானத்துக்குன்னு உண்டான ஒரு நிலவு. ஒன்ன தூக்க சொன்னா நீ கேளு, நீ வா தூக்கு பல்லக்கேன்னு சொன்னா நீ கேளு. தூக்குறவன் உட்காந்துக்கிறான் உடனே வந்தது அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ பெருமாள் சன்னிதியில நாம நன்னா வஸ்திரத்தை விட்டுட்டு போகணும், அதாவது சொருபத்தோட போகணும். இந்த காலத்தை சொல்லவும் முடியல, சொல்லாத முடியல, ஹட் பண்ற மாதிரி இருக்கு. தட்டாடைய கட்டிட்டு முன்னாடி நிற்கிறார், அதாவது 9 ஊற்றிக்கிறவா முன்னாடி நிற்கலாம், தட்டாடை கட்டு முன்னாடி வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அதை சொல்லவும் முடியல, சொன்னாலும் சொல்லாட்டாலும் ப்ராப்ளம். அவளா புரிஞ்சுக்கணும், நாம சொருபத்தோட இல்லை எங்கேயாவது ஓரத்தை வந்து தீர்த்தம் வாங்கிக்கலாமே எண்ணமாவது இருக்கணும். இப்படிலாம் இருக்கா. ஆனா பெருமாள் சன்னதிக்குன்னு போகும்போது நம்ம என்ன இருக்கும், ஆத்துல எப்படியோ முன்ன பின்ன இருக்கோன்றதுக்கா பெருமாள் சன்னதியில அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு நம்ம மரியாதை வைக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜா இருக்கான்னா, பட்டர் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிச்சுட்டு ஆத்துக்கு ஏழ்ற போது, ஆத்து மனுஷா நீங்க உள்ளுக்குள்ள பெருச்சாடி ஸ்ரீரங்கத்துல என்ன வேணா புறாண்டு பரவாயில்ல, ஆத்து வாசல நீ பெயிண்ட் அடிச்சு நல்லா இல்லையா, நான் கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சுமான்னு கேட்பறான் பட்டர். வெளியில பெயினா இருக்கான். ஏன் அப்படின்னா ரங்கராஜன் ஏழ்றான், ரங்கராஜன் அவன் இந்த வீதியில ஏழ்றான்னா நாங்க பெயிண்ட் அடிக்க மாட்டோம், நாங்க நன்னா வச்சுக்க மாட்டோம், செங்கல் உடஞ்சி கிடக்கும், குடிச்சவரா இருக்கும், அங்க பேச்சா இது ஊழ்ந்துருக்கும், சுண்ணாம்பு ஊழ்ந்துருக்கும்னு சொல்லாத. ஒன்னும் பண்ணா நீ பண்ணு, இல்ல நான் வந்து போய் சுண்ணாம்பு அடிச்சிருவேன். ஏன்னா ரங்கராஜன் வர வீதி இது, இல்ல நீ கிளம்பி கூடு எங்கேயாவது இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளில போயிடும் அப்படின்னு சாய்க்கிறான். ஏன்னா ரங்கராஜனுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ராஜா வராங்கிற போது அப்படி இப்பயே எவனோ வரனா ஏர்போர்ட் ஒன்று என்ன பண்றான், பூ கொத்தெல்லாம் வைக்கிறான், அவன் அப்படி கிளம்பி போனோடனே அதை யாரும் எடுத்து போடுறான். அப்படின்னா எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இவள் என்ன பண்றா, கிருஷ்ணன் நம்ம அனுபவிக்கணும், கிருஷ்ணனுக்கு அம்மாவா இருக்கணும். அப்ப கிருஷ்ணனுக்காக இவள் அப்படி சாத்தி கொண்டிருக்கா. அது மாத்திரம் இல்ல, அந்த கலைக்கு உயர்ந்த வஸ்திரம்ன்றது மாத்திரம் இல்ல, உயர்ந்த வஸ்திரம் இல்லாட்டா போட்டோம், அது ஏதாவது வாயு புடவையாகவும் இருக்கணும், அதுதான் உசந்தது பட்டு புடவைகள. ஏன் அப்படின்னு சொன்னா, மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடம் பெற்று இருந்தோ தேவகி புலம்புறா. இந்த கிருஷ்ணன் தெருவுல போய் செம்பொடி ஆயிட்டு வந்து என்னை கட்டிக்க, என் உடம்பெல்லாம் அந்த மண்ணாகலையே அப்படின்னு சொல்றா. அப்படி மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்த மார்பில் மண்ணிடம் பெற்றிலேன் அந்தோ அப்படின்னு சாய்க்கிறார்களா. அப்படி கிருஷ்ணன் வெண்ணெய் இழந்த புழுவும் விளையாடு பூர்த்தியும் எல்லாம் இவள் வருஷத்துல சேர்ந்திருக்கிறதுனாலே ஸ்ரீராம் கலை. அதனால அது வசந்த வஸ்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது ஏன்னா கிருஷ்ணன் அப்படி இருக்கிறத ஆசைப்படலாம், தனக்கு அப்படி ஆசை இல்லாட்டா கூட கிருஷ்ணன் ஆசைப்படுறதுனால அப்படி வஸ்திரத்தை தரிச்சிருக்கான்னு ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, அது விலையில வசந்தா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கிருஷ்ணனுடைய திருமையில் இருக்கக்கூடிய அழுக்கு, வெண்ணெய், புழுங்கு, செம்மண், விளையாட்டு மொத்தம் வந்து படுகிறதுனாலே அப்படிப்பட்ட உயர்ந்த சீரா நமக்கு அந்த சீரார், மோரார், காரார், ஊரார்னா என்னப்பா நாராயணன் ஒரு பேர்ல
அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு எங்க மனுஷன் இப்படி அடுக்கி வச்சுட்டு நம்ம பிராணனை வாங்குறது என்னத்த சொல்லுது? ஒரே சீரார் எத்தனை இடத்துல வருது, போரார் காரார் வந்து யாருக்கு வியாக்கியானம் பண்றது? போனாங்கெல்லாம் பாடம் சொல்ல முடியாது இருக்கும். வியாக்கியானம் பண்ணவா ஒவ்வொரு இதே சீராருக்கு ஒவ்வொரு ஒரு இடத்துல 2 இடத்துல இந்த அழகுக்கு சீராரே 10 இடத்துல வருது. அது ஒவ்வொரு சீராருக்கும் ஒரு அர்த்தம். அதுல ஒரே சீராருக்கு 2 அர்த்தம். ஒரு இடத்துல பயன்படுத்திருக்க ஒரு சீராருக்கு 2 அர்த்தம் வேற சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணனே வந்தான் அப்படின்னு சொன்னா திருமங்கையாழ்வாருக்கு வியாக்கியானம் பண்ண மகான்களுக்கு அப்படின்னா ஒத்த சால்வை அந்த திருமங்கையாழ்வாருக்கு போட்டுட்டு வியாக்கியானம் பண்ணவாளுக்கு 2 சால்வும் போடுவான் கிருஷ்ணன். நீ பாட்டு எழுதுன்னா அவர் பாரு சீராருக்கு நீ பாட்டுக்கு இத்தனை எதுவ ரசத்துக்காக நீ இத்தனை பழத்தை போட்டுக்கிட்ட அது மொத்தத்துக்கும் அவருக்கு ஒரு அர்த்தம் சொன்னாலே அதிகம்னா 2 அர்த்தம் வேற சொல்லி வச்சிருக்காருன்னா உனக்கு ஒரு சால்வை தான், கலியனுக்கு ஒரே சால்வை தான் போட்டுவான். இந்த வியாக்கியானம் பெரியாஜாம் பிள்ளை இவாளுக்கு 2 சால்வை போடுவான். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது வியாக்கியானம் பண்றதும் கஷ்டம். எவ்வளவு ரசிகாலா இருந்ததுன்னு பார்க்கணும். சீரார் கலையல்குள் சீரடி அவருடைய திருவடியும் அப்படிப்பட்டது. ஏன்னா கிருஷ்ணனுக்காக நடக்கிறாங்க. அதாவது சிவந்த திருவடிகள். சீரடினா சிவந்த அடி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவள் மடியில உட்கார தீங்கு பண்றான்னு இவ கீழே இறக்கினா அந்த கிருஷ்ணனாலே பிடிக்கப்பட்ட அடி. நாமெல்லாம் கிருஷ்ணன் திருவடியை பிடிக்கிறோம். கிருஷ்ணன் திருவடியாலே பிடிக்கப்பட்ட எப்படியான வஸ்திரம் சீரார் கலை உயர்ந்த வேல்யூவா விலை மதிப்பு அதிகம் கொண்ட வஸ்திரம். கிருஷ்ணனுடைய திருமேனி அவன் அழுக்கு படுற வஸ்திரம்னு சொன்னமோ சீரார் அடி சீரடி அவருடைய திருவடி யசோதையுடைய திருவடின்னு சொன்னா அதுக்கு என்ன சீர் அப்படின்னா அழகா இருக்கு, அழகிய திருவடி, சிவந்த திருவடி கொண்டவளவள்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாளோட தாயார் அந்த திருவடின்னு சொல்லலாம், உயர்ந்த அடின்னு சொல்லலாம். அதை விட என்னன்னா லோகத்தில் இருக்க நாம மொத்த பேரும் எவன் திருவடியை பத்திரமோ அவன் மேல கோபப்பட்டு அவன் ஒரு க்ஷணம் மடியிலிருந்து கீழே இறக்கி விட்டா அவனாலே கட்டப்படக்கூடிய திருவடிகள். உலகத்தில் இருக்க நம் எல்லாராலேயும் சேவிக்கப்படக்கூடிய திருவடிகளை உடையவன் தன் திருமுடியை அவ காலில் வைக்கிறான். அரிசனத்தால் ஈன்றதாய் அகற்றிலும் மற்றவள் தான் அருள் இணைந்தே அருண்குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று கிருஷ்ணனாலே பிடிக்கப்படக்கூடிய திருவடிகள். சேர்ந்து வருவாய் அப்படி திருவடி அவன் கட்டிட்டான். இதெல்லாம் சேர்க்கணும். அதுல என்ன தவம் செய்தனை எங்கும் பரபிரம்மா அம்மா என்று நினைக்க மட்டும் இல்லை, உன் திருவடியை கட்ட என்ன தவம் செய்தனை. அந்த மண்ணில் செம்புடி ஆடி வந்து உன் மேல அழுக்க தீத்தனது, அழுக்க தீர்த்தறதுக்கு நீ என்ன தவம் செய்தனைன்னு அதை பெருசாகலாம். ஒவ்வொரு பதத்தையும் ஒவ்வொரு இதுவா ஒவ்வொரு சரணம் ஆக்குறாங்க பாசுரத்துல. அவ்வளவு காட்சி இருக்காது. வியாக்கியானக்காரா எழுதிருக்கா பாருங்க. சீரடி சென்று வருவாய் அவன் திருவடியை கட்டின உடனே புன்முறுவல் பூத்தை எடுத்து மார்பு அடைகிறாள். அப்ப முதல்ல சிரிக்கிறாள். அப்படிப்பட்ட வாக்கை உடையவள். வாரால் வனம் உடையால் அவளுடைய ஸ்தனம் பெருசா இருக்கு, பால் ததும்பிண்டு இருக்கு. இது என்னது இங்க சொல்ற அப்படின்னா பால் மரத்தா ஊட்டி வெண்ண திருவில்ல, தாய்ப்பால் சாப்பிட்டு போதே வெண்ண திருடுறான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுட்டாருன்னா வச்ச பொருள் தான் ஒன்றை காணும். அப்படின்னா நான் யார் மேல டவுட் வரும்னா சாப்பிடாத மேல டவுட் வரும். இப்பதான் அவன் சாப்பிட்டுட்டு போனவன் பொருள்கா ஒன்று எடுத்துடுவானா அப்படின்னு சந்தேகம் வராது. இப்ப சந்தேக கேஸ்ல புக் பண்ணிடுவாளேன்றதுக்காக கிருஷ்ணன் தன்னை சந்தேக கேஸ்ல புக் பண்ணப்படாது அப்படின்றதுக்காக எப்பப்பெல்லாம் வெண்ணெய் திருடுறானோ அப்பப்பெல்லாம் யசோதை கிட்ட பாலை சாப்பிடுது. கேட்டா இவளும் நினைச்சுக்கோ சி இப்பதான் வய ரொம்ப இன்னும் சாப்பிடணும்னு பார்த்தா அவன் பயத்தை தரலால தட்டி பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு, ஏன்னா குழந்தைகளுக்கு எவ்வளவு சாப்பிடணும் தெரியாது, அம்மாவா இருக்கும் பயத்தை தட்டி பார்த்து அந்த மிருதங்கத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தட்டுற மாதிரி குழந்தை பயத்தை தட்டி இதெல்லாம் சொல்லி கொடுப்பா. எல்லாம் போச்சு. ஆமா பாலை கறந்து அடுப்பேற வச்சுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போடுறா காலதோறும். அப்படி சம்பாரிச்சு வா எங்க போகிறாலோ தெரியல. இருக்கட்டும், அவ பயத்தை தட்டி பார்த்து மிருதங்க வாசிக்கிற தட்டுற மாதிரி பயத்தை தட்டி பாரு. அந்த பயத்து ஓசையில தெரியும் பாலை நிறுத்தினா குழந்தைகள் பாட்டுக்கு சாப்பிட்டு. அதுக்காக என்ன பண்ணா அவ கிருஷ்ணன் ஸ்பின்னிங் ஆகும்போது வயத்தை தட்டி பார்த்து விட்ட உடனே திருடணும். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திருடக்கூடாது. ஏன்னா சந்தேக கேஸ் எவனும் திருடினாலும் ஒரு தடவை சந்தேக கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா சஹகார் நகர்ல யார் எதை திருடினாலும் பாலாஜி கூப்பிட்டுருவான். அது மாதிரியாக என்ன பண்ணணும், இவன் எப்பப்பெல்லாம் வெண்ணெய் திருடணுமோ அப்போ வயர் ரொம்ப சாப்பிடணும் யசோதை கிட்ட. அப்ப அவளுக்கு டவுட் வராது. சிச்சி வயர் ரொம்ப சாப்பிட்டு குழந்தையா திருடுவோம்
வேற ஏதோ குரங்கு வந்து எடுத்து கொடுத்தோ ஏதோ என்னவோ கொஞ்ச நாளையாவது டிலே ஆகும் அப்படின்றதுக்காக இவன் தாய்ப்பாலை சாப்பிட்டு திருட போறான், நம்ம சந்தேக கேஸ்ல புக் ஆகக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்டு போற வழக்கத்தை சொல்றதுக்காக அவருடைய அந்த அவயவத்தை சொன்ன. மீதி விடைத்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதாரிக்க சிம்ஹாய கல்யாண உலகாவினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருதமுதிய பாதுகா தேவதே ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ நாராயண தீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாதேசிகாய நமஹ.